வணக்கம். தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஏன் தோத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கூட்டத்தில் கேபி முனுசாமிக்கும் செல்லப்பாண்டியனுக்கும் பயங்கரமான தகராறு வந்துருச்சு. இதை ஒரு தகராறு முத்துன பிறகு கேபி முனுசாமி வேலுமணி கொஞ்சம் அதட்டி இருக்கிறாரு. இது மாதிரி பேசாதீங்க, ஏங்க நிர்வாகிகள் தோற்று போனதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க, அதை கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி நடுவில் வேலுமணி அவர் சரியாக தானே பேசுகிறாரு, நீங்கள் ஏன் நடுவில் குறுக்கிட்டுறீங்க, நீங்கள் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னா வேலுமணிக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அமைதியாகிட்டார். கடைசி வரைக்குமே அவர் வாயவே திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி நாடாளுமன்ற நிர்வாகிகள் சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது திமுக ஆளும் தரப்பாக இருக்குது, அதிகார பலம் அதிகமாக இருக்குது, செலவும் அதிகமாக பண்ணாங்க, நிறைய செலவு பண்ணாங்க, நமக்கு செலவழிக்கிறதுக்கு காசு கொடுக்கல, தலைமை கொடுக்கல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சார். ரெண்டாவது, சிறுபான்மையினர் ஓட்டு நம்மளை நம்ப தயாரில்லை, அதனால சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே திமுக சைடு போயிடுச்சு அப்படிங்கிற வார்த்தையும் சொன்னார். அதுக்கு கேபி முனுசாமி கேட்டுக்கிட்டு இருந்த கேபி முனுசாமி டென்ஷன் ஆகி, ஏன் நீங்கள் ஆளும் தரப்பாக இருக்கும்போது சம்பாரிச்சிங்களே, அவ்வளோ காசு சம்பாரிச்சிங்களே, அப்படி சம்பாதிக்கிற காசை என்ன பண்ணீங்க, நீங்கள் இப்போ செலவழிக்க வேண்டிய நேரத்தில் ஏன் செலவழிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேபி முனுசாமி செல்லப்பாண்டியன்ட்ட கேட்குறாரு. செல்லப்பாண்டியன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, சரி நீங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியில் நீங்கள் தானே பொறுப்பு, நீங்கள் அங்கே ஜெயிக்க வச்சிங்களா, நீங்கள் செலவழிச்சிங்களா அப்படிங்கிற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தான். அதை கேட்டோன்னே கேபி முனுசாமி எகிரிட்டார். ஓன் தொகுதியில் தோற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீ சொல்லணும். 161வது வார்டு பூத்தில் ஒரே ஒரு ஓட்டை தான் அதிமுக வாங்கியிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லணும். அதான் காரணத்தை சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டியன் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டார். செல்லப்பாண்டியன் ஆக்ரோஷமாக பேசினோன்னே முனுசாமிக்கும் செல்லப்பாண்டியனுக்கும் சண்டை வருது. சண்டை வரும்போது வேலுமணி என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வேணாங்க, அமைதியாக கேளுங்க, அவங்க நிர்வாகிகள் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்கிறாங்கல்ல, அதை மட்டும் கேட்டுக்கங்க, ஏன் தேவையில்லாமல் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி வேலுமணி முனுசாமியை ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப் பண்ணும்போது இதை கேட்டுட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி, முனுசாமி கரெக்டாக தான் பேசுகிறாரு, வேலுமணி நீங்கள் அமைதியாக உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வேலுமணிக்கு மூஞ்சியே செத்து போச்சு. ஏன் வேலுமணி மேலே இவ்வளோ டென்ஷன்? சமீபத்தில் தான் சசிகலாவை ஆதரித்து சசிகலாவை கட்சியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி, தங்கமணி உள்பட செங்கோட்டையன், சிவி சண்முகம் இந்த போன்ற நபர்கள் எல்லாமே பேசினாங்க. இது முனுசாமிக்கு தெரியாது. 2 நாள் கழிச்சு தான் முனுசாமிக்கு தெரியும். முனுசாமிக்கு தெரிஞ்ச பிறகு உடனே எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்து, அவங்கள பார்த்தீங்களா எவ்வளோ நம்புனீங்க, கட்சியில் சீனியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்க, ஆனால் நம்பினவங்க உங்களுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் துரோகின்னு சொல்லி கட்சியை விட்டு நம்ம விரட்டினோமே அவங்கள எல்லாத்தையும் திரும்ப கட்சிக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்காக கொண்டு வான்னு சொல்கிறாங்க? ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் நல்லது, கொஞ்சம் வலுவான ஒரு அதிமுகவாக இருக்கும், பலமான ஒரு அதிமுகவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இதுபோல் நம்ம ஒற்றை தலைமை அப்படி இப்படின்னு கொண்டு அதிமுக கொஞ்சம் அழிவு பாதையை கொண்டு போயிட்டுருக்கோம், இது நல்லா இல்லை, எல்லாத்தையும் ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்கிறது தப்பா? கேபி முனுசாமிக்கு சசிகலா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் திரும்ப உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய அதிகார பலம் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாரு. இதே தான் எடப்பாடி பழனிசாமிக்கும். அதனால முனுசாமி என்ன செஞ்சிருக்காரு, எடப்பாடி பழனிசாமிகிட்ட எந்த சூழ்நிலையும் எதுக்குமே யார் சொன்னாலும் கேட்காதீங்க, நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறோம், நீங்கள் கவலையே படாதீங்க, நான் இருக்கிறேன், ஜெயக்குமார் இருக்கிறார்ல, நாங்கள் 2 பேரே போதும் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆறுதலை சொல்லிட்டு வந்தார். இப்போது எடப்பாடி பழனிசாமி வேலுமணி, தங்கமணி இவங்களெல்லாம் நம்புறதை விட கேபி முனுசாமி சொல்கிறத நம்புகிறார். கேபி முனுசாமிக்கும் செல்லப்பாண்டிக்கும் சண்டை நடக்காமல் தடுத்ததுக்கு வேலுமணியை எடப்பாடி பழனிசாமி அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டார். இதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் வந்துருச்சு. அது தாண்டி பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடலாம், சட்டமன்ற தொகுதிக்கு 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடலாம் அப்படிங்கிறதுக்கு வேலுமணி, தங்கமணி கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாருமே அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் கொடுத்தோம்னா அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டுக்கட்ட போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார், 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் போட்டோம்னா நம்மளுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் போட்டலாம், கட்சியை வலுவாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதுக்கு சீனியர்கள் எல்லாம் முட்டுக்கட்ட போடுறாங்க. இதனால கேபி முனுசாமியை வச்சு சீனியர்களை ஒரு வம்படியாக திட்ட வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த செல்லப்பாண்டியனுக்கு ஆதரவாக வேலுமணி பேச போய் முனுசாமி எடப்பாடி பழனிசாமியை பார்க்க, எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை, முனுசாமி கரெக்டாக தான் பேசுகிறேன், நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது இப்போ தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு அங்கே போய் நிர்வாகிகள் பேசினவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.